இந்த வழக்கு எப்படி ஆரம்பிச்சது? இந்த வழக்கை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த சாத்தான்குளம் வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள அடிக்கிற அதிகாரம் யார் கொடுத்தது? கண்டிப்பாக காவல்துறைக்கு அடிக்கிற அதிகாரம். கேஸில் மொத்தம் எத்தனை போலீஸார் சம்மந்தப்பட்டிருக்காங்க? மொத்தம் இந்த வழக்கில் கோர்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க? பொதுவாக எல்லா வழக்குகள்லையும் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும்? ஸோ காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு வெறும் சொல்ல 2020 சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் லாக்அப் டெத் ஆச்சு. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. மக்கள் அதை பற்றி தான் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பற்றி இன்னும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக மதுரை வழக்கறிஞர் தினகர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அதை பற்றி அவர்கிட்ட கேட்கலாம். வாங்க தினகர். வணக்கம். இந்த வழக்கு எப்படி ஆரம்பிச்சது? இந்த வழக்கை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த சாத்தான்குளம் வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2020 அது கொரோனா காலகட்டம். அப்போ 19/6/2020 அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இரவு ஒரு 7:30 மணியை போல் சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், அங்கே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன், இப்போ தலைமை காவலர் முத்துராஜா 3 பேரும் காமராஜர் சிலை அழகில் ஜெயராஜ் அப்படிங்கிற இந்த சம்பவத்தில் இறந்து போகிறார் இல்லையா, ஜெயராஜ் மரக்கடை வச்சுருக்காரு. அந்த கடைக்கு முன்பகுதியிலேயே அவருடைய மகன் பென்னிக்ஸ் மொபைல் ஷாப் ஒன்று வச்சுருக்காரு. அந்த இடத்துக்கு கடையை மூட சொல்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் அப்போ லாக்டவுன் பீரியடுங்கும் போது கடையை மூட சொல்லும்போது அவங்க கடையை திறந்தே வச்சுருக்கிறதுனால ஜெயராஜை கூப்பிட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இதை கேள்விப்பட்ட அவருடைய மகன் பென்னிக்ஸ் பின்னாடியே காவல் நிலையத்துக்கு அவருடைய நண்பர்களோடு போகிறாரு. காவல் நிலையத்துக்கு அவங்க ஒரு 7:45 போகும்போது அங்கே ஜெயராஜை விசாரிக்கிற விதம் தவறாக இருக்குதுன்னு பென்னிக்ஸு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ பாலகிருஷ்ணனுக்கும் பென்னிக்ஸுக்கும் இடையில் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது. அதில் எஸ்ஐ பாலகிருஷ்ணன் தடுமாறி கீழே விழுக போகிறாரு. இதை பார்த்து அந்த காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் காவல் நிலையத்தில் எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு பாடம் போட்டுறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாக்குதல் பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக 8 மணிக்கு ஆரம்பித்து அன்றைய தினம் அதிகாலை 3 மணி வரைக்கும் தொடர்ந்து தந்தை மகன் 20 மீதும் போலீஸார் மிக கொடூரமான முறையில் தாக்குதல் ஏற்படுத்தி அவங்களுக்கு காயத்தை விளைவிக்கிறாங்க. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் அந்த ஸ்ரீதர் சத்தம் கேட்கல, அடித்தது பத்தலை அப்படிங்கிறதா சொன்னதாக தீர்ப்பில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதிகாலை வரைக்கும் அவங்க கடுமையாக தாக்கப்பட்டு பின்னாடி காலையில் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறைய இரத்த காயங்கள் இருக்குது. பின்பு அவங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க. அன்று இரவு ஒரு 9 மணியை போல் பென்னிக்ஸ் அவர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுது. அவர்களை மருத்துவமனைக்கு அழைச்சி செல்கிறாங்க. அங்கே பென்னிக்ஸ் இறந்து போயிட்டார். ஜெயராஜுக்கும் உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. அவரையும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவர் அதிகாலை 5:30 மணி போல் அவரும் இறந்துடுறாரு. பின்னாடி இந்த தகவல் அவங்க குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்படுது. ஸோ குடும்பத்தினர் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. அந்த தகவல் அந்த ஊர், அந்த அந்த இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாத்துக்கும் பரவுது. ஒரு பெரும் கூட்டம் கூடி ஒரு போராட்டமாக அங்கே வெடிக்குது. பின்னாடி டிஎஸ்பி சமாதானப்படுத்துகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஊடக வெளிச்சம் பட்டு இது வெளி உலகத்துக்கு தெரிய வருது. காவல்துறை விசாரணைங்கிற பேரில் கொடூரமாக தாக்கி அவர்களுக்கு மரணம் விளைவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது பின்னாடி வழக்காக பதிவு செய்யப்படுது. இல்லை தினகர், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒன்று தோணுச்சு. இப்போ விசாரணைக்காண்டி கூட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கள அடிக்கிற அதிகாரம் யார் கொடுத்தது? அதுவும் சாகிற வரைக்கும் அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அந்த அதிகாரம் இந்த போலீஸ்க்கு யார் கொடுத்துருக்காங்க? கண்டிப்பாக காவல்துறைக்கு அடிக்கிற அதிகாரத்தை யாருமே கொடுக்க கிடையாது. அதுதான் சட்டத்துக்கு புறம்பான தாக்குதல் அப்படின்னே இந்த வழக்கில் எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கணும் அப்படின்னு எந்த சட்டமும் சொல்ல கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் தண்டிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகளாக இன்றைக்கி நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அங்கே பணி செய்த அனைத்து காவல்துறையினரும் எதனால் இந்த வழக்கு பதியப்படுது அப்படின்னா, இதுவே ஒரு சட்டத்துக்கு புறம்பான தாக்குதல் தான். அந்த தாக்குதலின் விளைவாக காயம் ஏற்படுது. அந்த காயத்தின் விளைவாக அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. ஸோ இது எல்லாமே தனித்தனி குற்றங்களாகத்தான் பாவிக்கப்பட்டு இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த கேஸில் மொத்தம் எத்தனை போலீஸார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்க மேலே என்னென்ன கேஸ்லாம் பதிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. மொத்தம் இந்த வழக்கில் 10 காவல்துறையினர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதில் ஒரு காவல்துறை அதிகாரி இறந்து போகிறார். மீதி 9 காவல்துறை அதிகாரிகள் மேலே தான் இந்த வழக்கு நடைபெற்று இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவங்க மேலே என்னென்ன குற்றங்களுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேஜர் அஃபென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முக்கியமான குற்றமாக
302 ஐபிசி, அதாவது மரணம் விளைவித்ததற்கான குற்றம் தான் அவங்க மேலே இருக்கக்கூடிய மேஜர் அஃபென்ஸு. அதை தாண்டி கூட்டுச்சதி 120B கீழே, அதுக்கப்புறம் தடயங்களை அழித்தது, அப்பா மகன் 2 பேர்த்தையும் சட்டத்துக்கு புறம்பாக அடைத்து வைத்திருந்தது, ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டு, அவங்க மீது தாக்குதல் ஏற்படுத்துவது போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழே இந்த வழக்கு அவர்கள் 9 காவல்துறை அதிகாரிகளையும் பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த இறந்து போனாங்கள்ல தந்தை மகன், அவங்க மேலே எதுவும் குற்ற வழக்கு பதிஞ்சிருக்காங்களா? ஆமாம், இறந்து போன ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் அவங்க மேலேயும் அந்த சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது பார்த்திங்க அப்படின்னா மேஜர் அஃபென்ஸ் எதுவும் கிடையாது. இந்த கோவிட் கால விதிமுறைகளை மீறியதற்கான வழக்கு அவர்கள் மேலே பதிவு செய்யப்பட்டு அது எஃப்ஐஆர் ஆகிருக்கு. இருக்கிறதுலே அதிகபட்ச தண்டனை பார்த்தீங்கன்னா இந்த மரண தண்டனை தான். ஆனால் கோர்ட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க? கண்டிப்பாக பொதுவாக எல்லா வழக்குகள்லேயும் நீதிமன்றங்கள் மரண தண்டனை, அதாவது கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், இந்த மரண தண்டனையை கொடுத்துறாது. எந்த மாதிரி வழக்குகள்லாம் கொடுக்கும் அப்படின்னா ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸ், அதாவது அரிதினும் அரிதான வழக்காக நீதிமன்றம் கருதுனால் மட்டும்தான் இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இந்த சாத்தான்குளம் வழக்கை பொறுத்த மட்டும் அரிதினும் அரிதான வழக்காக நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரூட்டல் அட்டாக் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மனிதத்தன்மையற்ற செயலாகத்தான் இந்த காவலர்களுடைய நடத்தை நீதிமன்றத்தின் பார்வையில் அமைந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள ஸ்ரீதர் அவர்கள் எனக்கு இந்த சத்தம் கேட்கலை, இன்னும் அடிக்கணும் அப்படின்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸோ அவர்கள் மீது ஏற்படக்கூடிய தாக்குதல் பார்த்திங்க அப்படின்னா இரவு 8-9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு மறுநாள் காலை வரைக்குமே அவர்கள் தாக்குதல் கொண்டாடுறாங்க. அவர்கள் கெஞ்சுறாங்க. அவர்களை கெஞ்சல்களை சிறிதும் காவல்துறை அதிகாரிகள் காதில் வாங்கிக்காமல் தொடர்ந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. தங்களுடைய மொத்த வன்மத்தையும் அவர்கள் தீர்த்து கொள்ளும் வண்ணம் இருக்கும்போது இந்த மனிதத்தன்மையற்ற செயலுக்கு இந்த தண்டனை சால சிறந்து அப்படின்னு தான் நீதிபதி அவருடைய தீர்ப்பை வாசிக்கும் போது ஒரு முடிவுக்கு வந்து இந்த தீர்ப்பை எழுதியிருக்கார். இப்போ இந்த கேஸை பார்த்தீங்கன்னா 2020 ஆரம்பித்து 2026 வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன் இவ்வளோ காலதாமதம் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு? எல்லா வழக்குகளுமே நீதிமன்றங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா இந்த வழக்கு சார்ந்த அனைத்து சாட்சிகளையும் விசாரிக்க வேண்டியது இருக்கும், அனைத்து ஆவணங்களையும் பரிசீலிக்கணும். ஸோ இது மிக முக்கியமான வழக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது இதில் 100க்கும் மேற்பட்ட சாட்சியங்களை விசாரிக்க வேண்டிய தேவை என்பது. ஸோ ஒவ்வொருத்தரையும் நீதிமன்றத்துக்குள்ள விசாரிக்க வேண்டியது என்பது 9 குற்றவாளிகளுக்கும் தனித்தனி வழக்கறிஞர்களும் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளையும் குறுக்கு விசாரணை செய்ய வேண்டியிருந்தது. ஸோ இது எல்லாமே இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டதுனால தான் இட் டேக்ஸ் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக இந்த வழக்கு விசாரணையிலேயே இருந்து இப்போது கடைசியாக தீர்ப்பு விசாரிக்கப்பட்ட அனைத்து சாட்சிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காவல் நிலையத்திலே பறிப்புரிந்த காவலர் ரேவதி அவர்களுடைய சாட்சியான அந்த வழக்கை வந்து இவ்வளவு தீர்க்கமாக முடிவு செய்வதற்கு முக்கியமான அடிப்படை காரணமாக இருந்தது. இந்த 9 காவலர்கள் கிட்டத்தட்ட 10 காவலர்கள் ஒருத்தர் இறந்துட்டார். அங்கே இருக்கக்கூடிய இந்த இப்போ தண்டனை வழங்கப்பட்டிருக்கிற 9 காவலர்களுக்கும் தந்தை மகனுக்கு ஏற்படுத்திய கொடுமைகள் எல்லாத்தையும் ஒரு ஐவிட்னஸாக, அதாவது கண்முற்ற சாட்சின்னு சொல்லுவோம், ஐவிட்னஸாக இருந்து நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் ரேவதி அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த 9 காவலர்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு எஃபெக்டிவாக வந்ததுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இறந்தாங்கல்ல அந்த தந்தை மகனோட குடும்பத்தோட பார்வையில் இது ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இறந்து போன ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸோட குடும்பத்துக்கு இது மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா உச்சப்பட்ட தண்டனையான தூக்கு தண்டனையை வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது இது அவர்களுக்கு வந்து நிச்சயமான ஒரு நீதி வென்றதாகத்தான் கருத்தில் எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ஏன் தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்ட்டு நீதிபதியும் அவங்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு லாஸ் இல்லையா? அதை குறிப்பிட்டு அவரே சொல்லுவார், ஒரு குடும்பத்தோட ஆணி வேறே இங்கே பிடுங்கப்பட்டு இருக்குது, அதனால் அந்த கொடூரத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணுங்கிறது எல்லாமே தீர்ப்புரையில் நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ தூக்கு தண்டனைனா எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் இப்போ கொடுத்துருக்கிறது இரட்டை தூக்கு தண்டனை சொல்லியிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ இங்கே இரட்டை தூக்கு அப்படின்னா 2 தடவையெல்லாம் தூக்கில் போட மாட்டாங்க. அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
இருவேறு மரணங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு இந்த காவல் அதிகாரிகளால். அதாவது 2 மரணங்கள். ஜெயராஜ் என்பவர் கொலை செய்யப்படுகிறார், பென்னிக்ஸ் என்பவரும் கொலை செய்யப்பட்டிருக்கார். ஸோ சட்டத்தின் பார்வையில் 2 மரணங்களையும் தனித்தனியாக அதன் பார்வையில் எடுத்துக்கொண்டு தான் 2 தூக்கு தண்டனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 கொலைகளுக்கும் தனித்தனியான தண்டனைகள் அப்படிங்கிறது தான் சட்டத்தின் பார்வையில். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சனை 2 தடவை நம்ம தூக்கில் போட முடியாது. இதுக்கப்புறம் இந்த வழக்கு எப்படியெல்லாம் போகும்? இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கப்புறம் குற்றவாளிகள் தரப்பில் அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது. 60 நாளைக்குள்ளே அவங்க உயர்நீதிமன்றத்தை அணுகுவாங்க. அப்பொழுது இந்த தண்டனையை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைக்கலாம். அப்போது குற்றவாளிகள் தரப்பில் பெயில் கேட்டு ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிணை மீது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சது அப்படின்னா அவங்க பிணையில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உயர்நீதிமன்றத்துலேயே இவங்களோட சென்டென்சிங்கை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க உச்சநீதிமன்றத்தை அணுகி எஸ்எல்பி ஃபைல் பண்ணுவாங்க. எஸ்எல்பிலையும் இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக தீர்ப்பு வரும் பட்சத்தில் அவர்கள் கவர்னர்கிட்ட கருணை மனு கொடுப்பாங்க. கவர்னர் கருணை மனு நிராகரிச்சார் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான் அவங்க மர்சி பெட்டிஷன் சொல்லக்கூடிய கருணை மனுவை அவங்க கொடுத்து அவங்களுடைய குற்றங்களில் வந்து குறைவான தண்டனைக்கு கேட்க முடியும். இவ்வளோ நேரம் இந்த கேஸை பற்றி ரொம்ப நல்லாவே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சிங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்கிட்ட இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும்? சமூகத்தில் எந்த மாதிரியான தாக்கங்களை இது ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல ஒரு காவல் அதிகாரிகளுக்கு அதுவும் 9 பேருக்கு ஒரே நேரத்தில் மரண தண்டனை விதிக்கப்படுறது இதுதான் முதல் தடவை. கண்டிப்பாக இந்த தீர்ப்பு வந்து இதே போன்ற நடவடிக்கைகளை ஏற்படக்கூடிய எத்தனையோ காவல் நிலையங்களும் காவல் அதிகாரிகளும் இருக்கிறாங்க, இதே தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுமைக்குமே. ஸோ தன்னுடைய அதிகாரங்களை அளவுக்கு அதிகமாக பிரயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காவலர்களுக்கும் கண்டிப்பாக இந்த தீர்ப்பு ஒரு சிறந்த பாடமாக இருக்கும். பொதுவாகவே ஒரு குற்றவாளியை அடித்து தான் உண்மையை வாங்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ வளர்ந்துட்டோம், நிறைய சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் எவிடன்சஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு வழக்கை நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னா அறிவியல் சார்ந்த எவிடன்சஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கூட நிரூபிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு கொடூரமான மிருகங்கள் போல காவல்துறை அதிகாரிகள் செயல்படுவது இனிமேல் குறையும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா செய்தித்தாள்கள் எல்லாம் சில செய்திகள் வருது. என்ன அப்படின்னா, காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய லத்திகள், இரும்பு பைப்புகள், பிளாஸ்டிக் பைப்பு, எந்த உபகரணங்கள்லாம் இது வரைக்கும் அவர்கள் பயன்படுத்தி விசாரித்தார்களோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்லா காவல் நிலையங்களும் வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காவல் உயர் அதிகாரிகள் ஒரு சர்க்குலர் விட்டுருக்கிறதா செய்தித்தாள்களில் கூட நான் வரதை பார்க்குறேன். ஸோ இந்த தீர்ப்பு நிச்சயமாக இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குது. ஸோ காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு வெறும் சொல்ல மட்டும் இல்லாமல் இனிமேல் சமூகத்தில் அது ஒரு நடைமுறை சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.